Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदान्तपरिपालनम् सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर
जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर 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 चन्द्रशेखर आदिशङ्कर अभियादये वैश्वामित्र अगमर्शन कौशिक प्रयारशये दीर्घायुष्मान बाबा. எனக்கும் அங்கே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஒர்க் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். செகண்ட் திங், மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு எப்போ வர போகிறோன்றது நம்மளுக்கே தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலான்றது என்னோட அபிப்பிராயம். வாட் டு யூ சே? What do I say? What is there to say? Yes, I don't deny. நீங்க சொன்ன மாதிரி it has been a learning experience for me. In the past 12 days, so many things have happened. So many questions. Some were answered, some have remained unanswered. இதுல வேடிக்கையான வேதனையான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ரியலி ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிறத பெருமிதமா நினைக்கிறா. இதெல்லாம் பார்க்க போனால் அப்படி சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படணும். ஏன்னா நம்முடைய தாய்மொழியை தெரியாதுன்னு சொல்கிறத பெருமிதமாக நினச்சிக்கிறா, ஸ்டேட்டஸாக நினச்சின்னு இருக்கா. என்ன ஒரு சிச்சுவேஷன் பாருங்கோ. சரியா சொன்னேல்பா. இந்த மாதிரி பேசுகிறவளை பார்த்தா எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணும்னு தோணும். உலகம் முழுக்க எங்கே வேணா போய் பாருங்கோ. ஃப்ரான்ஸில் இருக்கிறவா ஃப்ரெண்ட்ஸில் தான் பேசுகிறா, ஜெர்மனியில் இருக்கிறவா ஜெர்மனில் தான் பேசுகிறா, ஏன் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் அங்க உருதுல தான் பேசுறா, கல்ஃப் அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அரபிக்ல தான் பேசுறா. யாருமே அவ தாய்மொழியை விட்டு கொடுக்கறது இல்ல. இவ்வளோ ஏன் இந்தியாவே எடுத்துக்கோ, நார்த்ல அவ மதர் டங் தான் பேசுறா. நாம தான் இப்படி இருக்கோம். அதான் ஏன்னு தெரியல. தமிழ்ல பேசினாலே ஒரு மாதிரி பாக்குறது இளக்காரமா. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. பெத்தவாளை கூட மம்மி டாடின்னு கூப்பிடுறது, அப்புறம் மற்றவாளெல்லாம் அங்கிள் ஆண்டி கசின் நெவ்யூ அப்படின்னு சொல்றத வழக்கப்படுத்தின்னுட்டோம். நான் என் குழந்தைகள் அப்படி வளர்க்கல. அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு தான் இவ எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுவா. நான் ஒன்னும் சொல்லலையேம்மா. எதுக்கு எல்லாத்துக்கும் நான் உன் தலையில அச்சதையை போட்டுக்கிற? கொள்ளு தாத்தா, நாங்க தமிழ் கத்துக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. That's the spirit. ஒன்று பண்ணலாம், நானே உங்க 2 பேருக்கும் தமிழ் எழுத படிக்க சொல்லித்தரேன். குழந்தைகளா, உங்களை யாரும் இப்போ குத்தம் சொல்ல வரல. இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, பேரண்ட்ஸ் பெத்தவாளுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கணும். அடுத்த ஜெனரேஷன் நம்ம குழந்தைகள். நம்ம தாய்மொழி என்னென்னா படிக்கணுங்கிற பேசணுங்கிற ஆசை அவளுக்கு முதல்ல வரணும். அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் எடுக்கணும். படிக்கிறா, சில பேர் படிக்கிறா, இல்லைன்னு சொல்லல. பொதுவா பார்த்தேன்னா வெளிநாட்டில் இருக்கிறவாளை பத்தி மட்டும் நான் சொல்லல, உள்நாட்டில் இருக்கிறவாளையும் சேர்த்து தான் சொல்றேன். தங்களோட குழந்தைகள் தசுபுசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறத உயர்வா நினைக்கிறா, பெருமிதப்படுறா. இந்த ஆட்டிடியூட் மாறினா தான் நம்ம தாய்மொழியான தமிழ் வளரும். இதுல இன்னொரு பெரிய வருத்தம் என்னன்னா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவாளோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிட்டே வருது, எஸ்பெஷலி நம்ம கம்யூனிட்டியில. சரியா பேசக்கூட வரமாட்டேங்கிறது. அப்படியே பேசினாலும் உச்சரிப்பு நாராசமா இருக்கு. அத்திம்பேர், நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கன்னத்துல பலார் பலார்னு அரைஞ்சா மாதிரி இருக்கு. உண்மை கசக்கும்னு சொல்லுவா, ஆனா எனக்கு அது கசக்கல, ஒரு விழிப்புணர்வா தான் இருந்தது. மற்றவாளை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா சங்கர்னியும் ஜனனியும் நன்னா தமிழ் கத்துக்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு.
என்ன பாக்குறேள்? இதுக்கு நான் ஏதாவது சொல்ல போறேன்னா, நல்ல விஷயத்தை ஆதரிக்கிறது என் குணம். ஐ வெல்கம் திஸ் டெசிஷன். அப்பா, நாங்களும் எவர் ரெடி டு லேர்ன். ஐ மீன், தமிழ் கத்துக்க நாங்க எனி டைம் ரெடி. அப்போ ஒன்று பண்ணுங்க, சுபசே சீக்கிரம்னு சொல்லுவா. அதாவது நல்ல காரியத்தை உடனே ஆரம்பிக்கணும்னு. இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு நீ சமுதாதானம் வேற பண்ணியிருக்க, நல்ல நாள்னு எடுத்துப்போம். குழந்தைகளா, மகாபிரியாவில் வேண்டிண்டு அக்ஷராபியாசத்தை ஆரம்பிங்க. சின்ன வயசுல ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அக்ஷராபியாசத்தை இப்ப ஆரம்பிக்கலாம். சங்கரா, ஜனனி, முதல்ல லெட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க 2 பேரும் ரெடி தானே? இப்ப நான் சொல்ல போற செட் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பேரு. ஜஸ்ட் லைக் யுவர் வவல்ஸ். அதான் ஆ, ஆ, இ, ஈ, என்ன அக்கு வரைக்கும் எழுதி முடிச்சுட்டேலா? எழுதிட்டேன் அத்திம்பே. குழந்தைகளா, பேசிக் தமிழ் கத்துக்கிறது ஒன்றும் பெரிய பிரம்மசூத்திரம் ஒன்றும் இல்லை. ஸ்ரத்தையா ஒரு 40 நாள் டெய்லி 2 மணி நேரம் டிவோட் பண்ணேன்னா போதும். உங்களுக்கு தமிழ் எழுத படிக்கிறது ரொம்ப சுலபமாக வந்துடும். அதுவும் நீங்கள் 2 பேரும் படிச்சுட்டி. உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒன்று பண்ணுங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு முன் உதாரணமாக இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தமிழ் எழுத படிக்க கற்றுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே மகாபெரிவா இந்த மொழியை பற்றி எல்லாம் பேசியிருக்கார். பெரியவா இந்த மொழியை பற்றி அப்படி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? என்னம்மா இப்படி அழுதுண்டே இருந்தா என்ன அர்த்தம்? மிச்ச பக்தாள்லாம் இருக்கா. என்ன சொல்ல வந்தீங்களோ சீக்கிரமா சொல்லுங்க. என்னத்தேன்னு சொல்றது? என் பொண்ணை நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். மாப்பிள்ளையும் தங்கமானவர் தான். அவளுக்கு ஒரு பையன், அதான் என் பேரன். 12 வயசு ஆறுது. படிப்புல நாட்டமே இல்லை. தமிழ்ல சுத்தமா வெறுக்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல. பெரியவாதான் அவன் மனசுல புகுந்து நல்ல புத்தி அவனுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு எல்லாமே பெரியவாதான். பெரியவாதான் எங்க குடும்பத்தை காத்து ரட்சிக்கணும். சரி சரி, அழுது போறோம். அழுது புலம்புறதுனால பிரச்சனைகள் தீர்ந்துடும்னா இந்த லோகத்துல பிரச்சனைகளே இருக்காது. சொல்லிட்டேளோ இல்லையோ, உட்காருங்க. சரி. இந்த ப்ராப்ளம் உனக்கு மட்டும் இல்லை, இந்த காலத்து குழந்தைகளுக்கு தாய்மொழி மேல பற்றுதல் குறைஞ்சுட்டே வருது. இது சம்பந்தமா ஏற்கனவே நான் சொன்னதை திரும்பவும் இப்ப சொல்றேன். ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜும் கலாச்சாரமும் உள்ள ஒரு பிரதேசத்தில், உதாரணத்துக்கு அமெரிக்கான்னு வச்சுப்போமே, அங்கே பிற மொழியினரும் பிற கலாச்சாரத்தை சேர்ந்தவாளும், அதாவது இண்டியன்ஸ்னு எடுத்துப்போம், அவள் குடியேறினா நாளடைவில் அந்த இண்டியன்ஸ் தங்களுடைய தனி வழக்கங்களையும் பாஷையும் இழந்து அந்த பிரதேசத்தோட மொழியை பேச ஆரம்பிச்சிடுவா. அதை தவிர அந்த நாகரிகத்தையும் பின்பற்ற ஆரம்பிச்சிடுவா. இதனால என்ன ஆகும்? இந்த நாட்டிலேருந்து வேற தேசத்துக்கு போய் அங்கே செட்டில் ஆனவா அந்த நாட்டு பிரஜையா மாறி அவ மொழியையும் பழக்க வழக்கத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஆனா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அம்சம் ஒன்று இருக்கு. அது சமஸ்கிருதம். எல்லா மனுஷாளுக்குமான பாஷை. அது சர்வதேச பாஷை. அது தேவலோகத்து பாஷை.
தேவ பாஷையிலேருந்து உண்டானதுனால திவ்ய சக்திகளோட அனுகிரகத்தை பெறும்படியாக செய்யறது. சமஸ்கிருத சப்தங்கள் உத்தமமான நாடி சலனங்களால் நல்லது செய்யறதோடு மட்டும் இல்லாமல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுவாக்கி ஆரோக்கியம் தருது அப்படின்னு சொல்கிறா. இப்போ குழந்தைகளுக்கு வருவோம். ஸ்கூல் பாடத்தை விடாமல் அதோட வேதத்தையும் சம்ஸ்கிருத மொழியும் சேர்த்து மெட்ரிக் பரீட்சைக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணினா நிறைய பேரண்ட்ஸ் தங்களுடைய குழந்தைகளை அப்படிப்பட்ட ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன் வருவா. மொழி காலத்தால் நிர்ணயம் பண்ண முடியாத அந்த ஆதி நாள்லேருந்து ஆரம்பித்து எத்தனையோ யுகங்களுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் அதுதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் பாஷைகளை கண்டிப்பாக கற்றுக்கணும். முக்கியமாக தாய்மொழியை கற்றுக்கணும். முக்கியம்னு சொல்கிறத விட அவசியம் கற்றுக்கணும். இப்போல்லாம் நம்ம தாய்மொழியை அதுவும் தமிழை கற்றுக்கிறதுல குழந்தைகளுக்கு ஆர்வம் குறைஞ்சுட்டே வருது. என்ன நான் சொல்கிறது சரியா? அதுலேயும் விதேசத்துக்கு போனவா தங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் தெரியணும்னு மெனக்கெடுறதே இல்லை. ஆங்கிலம் கற்றுண்டா போகிறோம் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்கா. இது எப்படின்னா பெத்த தாயை உதாசீனப்படுத்துகிற மாதிரி. தாயை வேண்டான்னு யாராவது சொல்லுவாளோ? தாய்மொழியை தவிர்க்கிறது பெத்த தாயை ஒதுக்கி வைக்கிற மாதிரி. இந்த காலத்தில் ஆங்கில வழி கல்வி ஹிருதயத்தை அடியோடு புறக்கணிச்சுட்டு மூளைக்கு மட்டும் வேலை கொடுக்கும். அதுவும் தவிர மூளைக்குள்ள எல்லாத்தையும் திணிக்கிற கல்வி முறையாக தான் இன்னையோட கல்வி முறை இருக்குது. பிரிட்டிஷ் ஆட்சியில் அவளுடைய முன்னேற்றத்துக்காக சுயநலமாக ஏற்படுத்தப்பட்டது. அவள் ஆட்சிக்கு அப்புறம் அது மாறணும்னு ஆசைப்பட்டோம். அந்த மாதிரி கல்வி முறை மாறிடுத்து. ஆனால் எப்படி தெரியுமா? எப்படின்னு முன்னைய விட மோசமான கல்வி முறையாக மாறிடுது. இதில் கல்வியும் இல்லை, முறையும் இல்லை. மூளைக்கும் எந்த வேலையும் கொடுக்கறது இல்லை. மூளைக்கு தேவையான விஷயங்களை போதிக்காதது ஒரு கேள்வியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, யோகிதாம்சத்தை பின்னுக்கு தள்ளிட்டு ஜாதி, பணபலம், மிரட்டல் இதையெல்லாம் வச்சு கல்வி பட்டம் கொடுக்கப்படுறது. அதனால் இப்படிப்பட்ட கல்வி முறையிலேருந்து விலகி தெளிவடைஞ்சு தர்ம நியாய கல்வி முறைக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால் தாய்மொழியையும் சமஸ்கிருத மொழியையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆங்கிலேயரோட உலகியல் வழியில் பிடிபட்டு வாழ்க்கை முறையை மொத்தமாக அவளோட பாணியிலே மாற்றிண்டு அதில் பெருமைப்படும்படியாக நம்மளை மாற்றினதும் இந்த ஆங்கில கல்வி முறை தான். அந்த கல்வி முறை திட்டத்தில் மதிமயங்கின நாம நம்ம உள்நாகரிகத்தோட உயர்வை மறந்துட்டோம். நவீன விஞ்ஞானத்தில் பின்தங்கி இருந்த நாம ஆங்கிலேயர்களோட கண்டுபிடிப்பில் மயங்கி நாகரிகத்தில் அவளை முன்மாதிரியாக கொண்டு அதையே நாம் ஸ்வீகரிச்சுட்டோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னு தெரியுமா? அடுத்ததா நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மளுடைய ஆன்மீக நாகரிகத்துக்கு நம்ம திரும்பணும்னா நம்ம கல்வி முறையில் ஒரு பெரிய மாற்றம் அவசியம் தேவை. தமிழ் சமஸ்கிருதம் இரண்டும் பேதப்பட்டிருக்கு. இந்த நூற்றாண்டில் எப்படியாவது ஆதியில் இருந்த மாதிரி இதை ஐக்கியப்படுத்தணும். இன்னைக்கு இந்த தேசத்தில் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு யாரும் பேசுறதில்ல. அதே மாதிரி தமிழ் தாய்மொழியாக இருந்தாலும் தமிழில் பேசுறது குறைஞ்சுட்டே வருது. இருந்தாலும் நம்முடைய மதத்துக்கு ஆதாரமான புஸ்தகங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அந்த மத விஷயத்தில் லிங்குவா ஃப்ராங்கா அப்படிங்கிற பொது பாஷையாக எல்லாரும் ஏற்றுக்கணும்.
பல மரபுக்காரர்கள் இருக்கிற நம்மளோட தேசத்துல எல்லாரும் பொதுவான ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒருமைப்பாட்டு உணர்ச்சி பெருக்கிறதுக்கு இந்த சமஸ்கிருத மொழி ரொம்ப உதவியா இருக்கும். முத்தாய்ப்பா சொல்லணும்னா சமஸ்கிருதமும் முக்கியம், தாய்மொழியும் முக்கியம். ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி. இதை மனசுல வச்சு செயல்பட்டா எல்லாரும் க்ஷேமமாவும் சுபிக்ஷமாவும் இருக்கலாம். நாராயண நாராயண நாராயண. जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. நம் முன்னோர்கள் சொன்னா நமக்கு முன்னால பிறந்தவா எல்லாரும் இதுல அடங்குவா. நம்ம குடும்பத்தோட போய் குலதெய்வம் முன்னாடி நமஸ்காரம் பண்ணி நிக்கிறச்ச நாம நம்ம பரம்பரை வரிசையில் நிக்கிறோங்கிறத உணர்றோம். நீங்க மடத்துக்கு வரும்படி பெரியவா உத்தரவு. என்ன வர சொல்லியிருக்காரா? ஆனா இங்க இருக்கிற 12 நாளும் ஒரு லைஃப் சேஞ்சரா இருக்கு. the greatness of our language, culture அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. மகா